பாடசாலை மண்டபத்திற்கு 300 கதிரைகளை நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற அந்த உயரிய சிந்தனையில் படிப்படியாக கதிரைகள் வந்து இங்கே சேர்த்து வண்ணம் உள்ளது. அதை நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறோம். நீங்களும் நேரிலே கண்டுள்ளீர்கள். அதனால் இன்று 2005 OL பழைய மாணவர், அதாவது 2025 OL பழைய மாணவர் குழுவினர்களும் தங்களால் முயன்ற, தங்களால் ஒன்றிணைந்து 2005 OL குழுவினர் மற்றும் 2008 AL குழுவினர்கள் இணைந்து பாடசாலையுடைய ஆசனத்தினுடைய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக இங்கே முன்வந்துள்ளார்கள். அந்த வகையிலே 2005 OL குழுவினரும் 2008 AL குழுவினரும் இணைந்து இந்த 50 கதிரைகளை பாடசாலை அதிபருடைய கையிலே கையளிக்கும் வகையில் இங்கே வருகை தந்துள்ளார்கள். எனவே 2005 OL குழுவினரும் 2008 AL குழுவினரை நாங்கள் இங்கே வருக என வரவேற்பது நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். 2005 OL பழைய மாணவர் குழுவினரும் 2008 AL பழைய மாணவர் குழுவினரும் இங்கே 50 கதிரைகளை எங்களுடைய அதிபருடைய கரங்களிலே கையளிக்கின்ற நிகழ்வு இன்று உங்கள் முன்னிலையில் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே 2005 OL பழைய மாணவர் குழுவினர் எங்களுடைய அதிபருடைய கரங்களிலே தங்களால் ஒன்று சேர்க்கப்பட்ட அந்த கதிரைகளுடைய 50 கதிரைகளை இங்கே கையளிக்கும் நிகழ்ச்சியானது உங்கள் முன்னிலையில் இடம்பெறுகிறது. எனவே இதை கையளிக்க வருமாறு இங்கு வருகிறத்திருக்கின்ற 2005 OL குழுவினர்கள் ஒன்றிணைந்து இந்த கதிரையினை அதிபர் கையில் கையளிக்குமாறு உங்களை அன்பாக வேண்டுகிறோம். OL பழைய மாணவர் குழுவினரும் 2008 AL பழைய மாணவர் குழுவினரும் தாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்ட அந்த 50 கதிரைகள் மூலமாக இன்று பாடசாலையுடைய 300 கதிரை என்ற இலக்கு நிறைவடைந்துள்ளது. எனவே எங்களுடைய அதிபருடைய அந்த இலக்கு இன்று அவர் அடைந்துள்ளார். எனவே இந்த 2005 OL பழைய மாணவர் குழுவினருக்கும் 2008 AL பழைய மாணவர் குழுவினருக்கும் பாடசாலை சமூகம் சார்பாக நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவாக 2005 OL பழைய மாணவர் குழுவினர் 2008 AL பழைய மாணவர் குழுவினர் சார்பாக சுமன் அவர்கள் வந்து ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு உங்களை அன்பாக இருக்கின்றோம். மதிப்புக்குரிய இப்பாடசாலையின் அதிபர், பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், இன்சக நண்பர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய நிகழ்வானது எங்கள் வாழ்வில் மிக முக்கியமான சந்தோஷமான நிகழ்வாக காணப்படுகிறது. நாங்கள் 2005 காபோத சாரணத்திலும் 2008 காபோத உயர்தரத்திலும் கல்வி கற்ற மாணவர்கள். நாங்கள் இன்று மாணவர்கள் ரீதியாக இந்த பாடசாலையில் வந்திருக்கிறோம். அது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாணவர்கள், இந்த மாணவர் பருவம் என்பது மிக முக்கியமான பருவம் கிடையாது. நீங்கள் இப்பொழுது இதை அனுபவிக்க மாட்டீர்கள். பாடசாலையை விட்டு போன பிற்பாடு இந்த மாணவர் பருவம் மீண்டும் வராத என்ற ஒரு ஏக்கத்தோடு இருப்பீர்கள். இன்றைய நிகழ்வில் இந்த எங்கள் தம்பியில் தேசிய பாடசாலை கதிரை வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களது தமிழர்களின் பண்பாடு வந்தாரை வாழ வைப்போம். என்ன வந்தாரை வாழ வைப்போம் என்பது என்ன? நாங்க வீட்டுக்கு உடனே வந்தவர்களை என்ன சொல்லுவோம்? உடனே வாங்க வந்து இருங்கன்னு தான் சொல்லுவோம். என்ன போங்கன்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? வாங்க இருங்கன்னு தான் சொல்லுவோம். அந்த வகையில இருப்பதற்கு இந்த இருக்கைகளை வழங்கி எங்களது பாடசாலைக்கு அந்த இருக்கையை வழங்கி அந்த இருக்கை மூலம் நிகழ்வுகளுக்கு அதை பயன்படுத்தி சிறப்பான முறையிலே அதை வழங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்த எங்கள் பிரதி அதிபர் எங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. மிகவும் பாராட்டத்தக்கது. இது ஒரு முன்மாதிரியான நிகழ்வு.
ஏனென்றால் எல்லா மாணவர்களும் நீங்களும் படித்த பாடசாலைக்கு அந்த முன்னுரிமை செயற்பாடுகளை செயற்படுத்த வேண்டும். நாங்கள் இந்த செயற்பாடு யாருமே தோன்றாத வகையில் இந்த செயற்பாடு முன்னெடுத்து சென்ற வகையில் எங்களது பேச்சுக்கும் இந்த நிகழ்வில் ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அந்த வகையில் இந்த நிகழ்வில் இந்த அறிக்கைகளை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அனைத்து நண்பர்கள் சார்பாகவும் நீங்களும் உங்களால் இயன்ற உதவிகளை வழங்க வேண்டும். ஒரு பாடசாலையின் தூண்கள் மாணவர்கள், பெற்றோர்கள், சமூகம். அந்த சமூகம் என்பது ஒரு ஒழுங்கான விழிப்புணர்வோடு செயற்பட்டால் அந்த பாடசாலை மிகவும் துல்லியமாகவும் ஆரோக்கியமாகவும் செயற்படும். அந்த வகையில் இந்த இருக்கைகள் வழங்குவது பெருமகிழ்ச்சி அடைந்து இன்னும் எங்களால் இயன்ற உதவிகளை நாங்கள் செய்வோம் என உறுதிமொழி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.